கடமை. கடிகாரத்தின் முட்கள் 12 மணியை காட்டுகின்றன. மீண்டும் சுற்றி 12 மணிக்கே வருகின்றன. ஒரு வினாடி கூட ஓய்வெடுக்காமல் சுற்றி கொண்டே இருக்கின்றன. காலமும் நிற்காமல் சுழன்று கொண்டே உள்ளது. சூரியன் தவறாமல் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலேயே உதிக்கிறது. நாம் கண் விழிக்க மறந்தாலும் சூரியன் உதிக்க மறப்பதில்லை. பூமியும் ஓயாமல் சுற்றுகிறது. ஒரு நாள் கூட ஓய்வெடுப்பதில்லை. கடல் அலைகளும் ஓய்வதில்லை. நிலவு கூட 15 நாட்கள் வளர்கிறது, 15 நாட்கள் தேய்கிறது. நம்மிடமிருந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமலேயே வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. இவ்வாறாக அனைத்துமே தத்தம் கடமைகளை செவ்வனே நிறைவேற்றுகின்றன. கடமை தவறுவதே இல்லை. நாம் நம்முடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுகிறோமா? அல்லது சில வேளைகளில் கடமைகளை நிறைவேற்றுவதும் சில வேளைகளில் கடமைகளை தவற விடுவதுமாக இருக்கிறோமா? நாம் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் கூறியுள்ளார்கள். சுறுசுறுப்பாக காரியங்களை ஆற்றுபவர்கள் கடமை தவறுவதே கிடையாது. செய்ய வேண்டிய கடமைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து விடுவார்கள். கல்வி, தொழில், வியாபாரம், ஆன்மீகம் போன்ற துறைகளில் வெற்றியடைந்தவர்கள் பெரும்பாலும் சுறுசுறுப்புடன் செயலாற்றியவர்களே. வாழ்க்கையில் நாம் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெற வேண்டுமானால் சோம்பலை முற்றாக நீக்கிவிட வேண்டும். சோம்பல் கூட ஒரு வகையான விகார குணமே ஆகும். சோம்பல் கொண்டு எந்நேரமும் தூங்கி விழிப்பவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது மிகவும் கடினம். அதனால்தான் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கிக் கழித்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் என்று பாடியுள்ளார்கள். கல்வி கற்கும் பருவத்திலும் தொழில் புரியும் வயதிலும் நாம் சோம்பலாகவும் கவனக்குறைவாகவும் இருந்து விட்டோமானால் பிற்காலத்தில் அதிகமாக வருந்த நேரிடும். ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளுக்கு ஒரு அட்டவணையை வைத்துக்கொண்டு அதை தவறாமல் பின்பற்றுவது மிகவும் நல்ல பழக்கம். பல நல்ல அறிஞர்களும் மேதைகளும் தங்களின் ஓய்வு எடுக்கும் நேரத்தை கூட தியாகம் செய்துவிட்டு மனித குல உயர்வுக்காக பெரும் தொண்டுகளை ஆற்றியுள்ளார்கள். நம்முடைய சொந்த கடமைகளையே நாம் சரியாக நிறைவேற்றாவிடில் நம்மால் எப்படி மற்றவர்களுக்கு தொண்டாற்ற முடியும்? நம்முடைய கடமைகளை மற்றவர்கள் நிறைவேற்றும்படி விட்டுவிடுவது கூட நாம் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுப்பது போலத்தான். நம்மால் இயன்ற வரையில் நாம் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஆகவே கடமையில் கண்ணாக இருப்போம். சிந்தனை துளி. சோம்பலுக்கு விடை கொடுப்போம். சொந்த கடமைகளை சுயமாக நிறைவேற்றி சொந்த காலில் நிற்போம்.